ஓம் சாந்தி 16-11-2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு ஆன்மீக கலையை கற்றுக் கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கிறார். இந்த கலையின் மூலம் நீங்கள் சூரிய சந்திர மண்டலங்களையும் கடந்து சாந்தி தாமத்திற்கு செல்கிறீர்கள். கேள்வி: சயின்ஸ் கர்வத்திற்கும் சைலன்ஸ் கர்வத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பதில்: சயின்ஸ் கர்வம் உடையவர்கள் சந்திரமண்டலம் நட்சத்திர மண்டலம் செல்வதற்கு எவ்வளவு செலவு செய்கிறார்கள், எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறார்கள். அதாவது ஷரீரத்திற்கு வரக்கூடிய ஆபத்துகளையும் பொருட்படுத்தாமல் செல்கிறார்கள். ராக்கெட் எங்கும் நின்றுவிடக் கூடாது என்ற பயம் அவர்களிடம் இருக்கும். சைலன்ஸ் கர்வமுடைய குழந்தைகளாகிய நீங்கள் எந்த செலவுமின்றி சூரிய சந்திர மண்டலங்களையும் கடந்து மூலவத்தனத்திற்கு சென்று விடுகிறீர்கள். உங்களுக்கு எந்த பயமும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் ஷரீரத்தை இங்கேயே விட்டுவிட்டு செல்கிறீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். விஞ்ஞானிகள் சந்திரமண்டலம் செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை குழந்தைகள் கேள்விப்படுகிறீர்கள். அவர்கள் சந்திரமண்டலம் வரை செல்வதற்கான முயற்சி மட்டும் செய்கிறார்கள். எவ்வளவு செலவு செய்கிறார்கள். மேலே செல்வதில் மிகுந்த பயமும் இருக்கும். இப்பொழுது நீங்கள் உங்களை பற்றி சிந்தனை செய்யுங்கள். நீங்கள் எங்கு வசிக்கக்கூடியவர்கள்? அவர்கள் சந்திர மண்டலத்திற்கு செல்கிறார்கள். நீங்கள் சூரிய சந்திர மண்டலங்களையும் கடந்து செல்கிறீர்கள். மூலவத்தனத்திற்கு செல்கிறீர்கள். அவர்கள் மேலே செல்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அதிக பணம் கிடைக்கிறது. ரிஸ்க் எடுக்கிறார்கள் அல்லவா? அதாவது ஷரீர ஆபத்துகளையும் பொருட்படுத்தாமல் செல்கிறார்கள். அதனால அவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்குது அப்படின்றார். அது சயின்ஸின் கர்வம். உங்களிடம் இருப்பது சைலன்ஸின் கர்வம். அதாவது அவங்களிடம் இருப்பது சயின்ஸின் அகங்காரம். உங்களிடம் இருப்பது சைலன்ஸின் சுத்த அகங்காரம். ஆத்மாக்களாகிய நாம் நம்முடைய சாந்தி தாமம் பிரம்மாண்டத்திற்கு செல்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆத்மாதான் அனைத்தையும் செய்கிறது. அவர்களுடைய ஆத்மாவும் ஷரீரத்தின் கூடவே மேலே செல்கிறது. மிகவும் டேஞ்சரஸ், அதாவது அபாயகரமானதாகும். மேலிருந்து கீழே விழுந்து விட்டால் உயிர் பிரிந்துவிடும் என்று பயப்படவும் செய்கிறார்கள். அவை அனைத்தும் உலகாய கலைகளாகும். உங்களுக்கு தந்தை ஆன்மீக கலைகளை கற்றுக் கொடுக்கிறார். இந்த கலையை கற்றுக்கொள்வதினால் உங்களுக்கு எவ்வளவு உயர்ந்த பரிசு கிடைக்கிறது. வரிசை கிரமமான முயற்சிக்கேற்ப 21 பிறவிகளுக்கான பரிசு கிடைக்கிறது. எவ்வளவு அழகா பாபா சயின்ஸ்னுடைய கர்வம் என்ன, சைலன்ஸின் கர்வம் என்ன, அல்லது சயின்ஸ்னுடைய கலை என்ன, சைலன்ஸ்னுடைய கலை என்ன அப்படின்றது புரிய வச்சிட்டு இருக்கிறார். அவங்க எவ்வளவு பெருமிதத்தோடு கர்வத்தோடு சொல்றாங்க, நாங்க சந்திரலோகத்துக்கு போயிட்டோம், சந்திரலோகத்துல பிளாட் போடுறோம், அங்க வசிக்கலாம், அங்க விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, தண்ணீர் கூட இருக்கு அப்படிலாம் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பாபா நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த சைலன்ஸ் கலையின் மூலமா நம்ம சந்திர சூரிய மண்டலங்கள் நட்சத்திர மண்டலங்களையும் கடந்து போறோம். அவங்க எவ்வளோ செலவு பண்றாங்க, எவ்வளோ பயம் இருக்கும், எவ்வளோ டேஞ்சரஸ் ரிஸ்க் எடுத்துட்டு போறாங்க. நமக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லை, எந்த ஆபத்தும் இல்லை. அவங்களுக்கு எவ்வளோ பயம் இருக்கும். ராக்கெட் கீழே விழுந்துடுச்சுன்னா உயிரே போயிடும் அப்படின்ற அந்த பயம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த செலவும் இல்லை. ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் கடந்து வத்தனத்திற்கு போயிடுறீங்க.
அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக கலையை பாபா நமக்கு கற்றுத் தருகிறார் அப்படின்ற ஆன்மீக போதையில இருக்கணும் அப்படின்றார். தந்தை எப்படி வந்து நம்மை மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்குகிறார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். ஞானத்தின் மூலம்தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு சத்கதி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தந்தைதான் வீட்டிற்கு செல்வதற்கான வழி கூறியிருக்கிறார். தந்தை வந்து அழைத்து செல்லாமல் யாரும் வீட்டிற்கு திரும்பி செல்ல முடியாது. எந்த அளவிற்கு நீங்கள் தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு தூய்மை ஆகுவீர்கள் என்று தந்தை புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் நினைவு செய்யவில்லை என்றால் தூய்மையற்றவர்களாகவே இருந்து விடுவீர்கள். பிறகு நிறைய தண்டனை அடைய வேண்டி இருக்கும். மேலும் பதவியும் குறைந்துவிடும். உலகாய படிப்பிலும் சிலது உயர்ந்ததாகவும் சிலது சாதாரணமானதாகவும் இருக்கிறது. ஐஏஎஸ் படிப்பு படித்திருந்தால் நாலெட்ஜ்ஃபுல் என்று சொல்வார்கள். இதைவிட உயர்ந்த படிப்பு வேறு எதுவும் இல்லை. இப்பொழுது நீங்களும் எவ்வளவு உயர்ந்த ஞானம் கற்கிறீர்கள். நாங்கள் சந்திரலோகத்திற்கு சென்று வசிப்போம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எவ்வளவு தலையை உடைத்துக் கொள்கிறார்கள், தைரியத்தை காட்டுகிறார்கள். கோடிக்கணக்கான மைல் தொலைவில் மேலே செல்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஆசை நிறைவேறுவதில்லை. உங்களுடைய ஆசை நிறைவேறி விடுகிறது. ஆக அவர்களுடையது உலகாய சக்தி, உங்களுடையது ஆன்மீக சக்தி. இதை நீங்கள் மட்டும்தான் அறிவீர்கள். நீங்கள் சாந்தி தாமத்திற்கு செல்கிறீர்கள். அதன் பெயரே ஸ்வீட் ஹோம் என்பதாகும். இப்பொழுது சங்கம யுகத்தில் நீங்கள் ஞானத்தை அடைகிறீர்கள். சத்யுகத்தில் ஞானம் இருக்காது. எனவேதான் இதற்கு புருஷோத்தம சங்கம யுகம் என்று சொல்லப்படுகிறது. அனைவரையும் புருஷோத்தமர்களாக ஆக்குகிறார். இப்பொழுது இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரம் உங்கள் முன்பு இருக்கிறது. இவர்கள் தேவதைகள் என்று சொல்லப்படுகிறார்கள். ஏனென்றால் தெய்வீக குணங்கள் இருக்கிறது. ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் தூய்மையாகி உங்களுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும். தந்தை உங்களுக்கு அதிசயமான படிப்பை கற்பிக்கிறார். இதன் மூலம் நீங்கள் மனிதரிலிருந்து தேவதைகளாக மிக உயர்ந்தவர்களாக ஆகிறீர்கள். ஆக இப்படிப்பட்ட படிப்பின் மீது கவனமும் அந்த அளவிற்கு செலுத்த வேண்டும். புது உலகத்தை ஸ்தாபனை செய்வதுதான் தந்தையின் கடமையாகும். உங்களை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்கிவிடுகிறார் என்றால் அப்படிப்பட்ட தந்தையின் மீது எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும். பிறகு பாபா நான் மறந்துவிட்டேன் என்று ஏன் சொல்கிறீர்கள்? எவ்வளவு உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையாக இருக்கிறார். இவரை விட உயர்ந்தவர் வேறு யாரும் இல்லை. லௌகீக தந்தையை ஜன்மம் முழுவதும் நினைவு செய்கிறீர்கள். பாரலௌகீக தந்தையை ஏன் நினைவு செய்வதில்லை? இப்படி கேள்வி கேட்டுட்டு அவரே பதில் சொல்றார். இது யுத்த மைதானம். தூய்மையாகுவதற்கு நேரம் எடுத்துக்கொள்கிறது என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். மாயையின் யுத்தம் மிகவும் ஜோராக நடக்கிறது. நல்ல நல்ல குழந்தைகளையும் மாயை வென்று விடுகிறது. அந்த அளவிற்கு பலசாலியாக இருக்கிறது. இவர்களை மாயை விழுங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறீர்கள் என்றால் காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அவர்கள் மீண்டும் வெளிப்படைந்து விட வேண்டும். இல்லையென்றால் சத்குருவிற்கு நிந்தனை செய்விப்பார்கள்.
உயர்ந்த பதவி அடைய முடியாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தையிடம் சைலன்ஸின் கலையை கற்றுக்கொண்டு இந்த எல்லைக்குட்பட்ட உலகத்தை கடந்து எல்லைக்கப்பாற்பட்டதில் செல்ல வேண்டும். தந்தை நமக்கு எவ்வளவு அதிசயமான ஞானம் கொடுத்து எவ்வளவு உயர்ந்த பரிசு கொடுக்கிறார் என்ற போதை இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், பயமற்றவராகி மிகவும் அன்பாக பாவனையோடு சேவை செய்ய வேண்டும். மாயாவின் யுத்தத்தில் பலசாலியாகி வெற்றியடைய வேண்டும். முரளியை கேட்டு விழிப்புணர்வில் இருக்க வேண்டும். மேலும் அனைவரையும் விழிப்படைய செய்ய வேண்டும். வரதானம், பரம பூஜைக்குரியவராகி பரமாத்மா அன்பின் அதிகாரத்தை அடையக்கூடிய சம்பூர்ண தூய்மையான ஆத்மா ஆகங்கள். நான் பூஜைக்குரிய ஆத்மா இந்த ஷரீரம் என்ற கோவிலில் வீற்றிருக்கிறேன் என்ற இந்த நினைவை சதா வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள். அப்படிப்பட்ட பூஜைக்குரிய ஆத்மாக்கள் தான் அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய ஜட மூர்த்திகள் கூட அனைவருக்கும் பிரியமானதாக இருக்கும். தங்களுக்குள் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள், ஆனால் மூர்த்தியை நேசிக்கிறார்கள். ஏனென்றால் அதில் தூய்மை இருக்கிறது. எனவே மனம் மற்றும் புத்தி சம்பூர்ணமாக தூய்மையாகி இருக்கிறதா? சிறிதளவு கூட அசுத்த தன்மை மிக்ஸ் ஆகவில்லை தானே என்று தன்னைத்தானே கேளுங்கள். யார் அதுபோல் சம்பூர்ண தூய்மையாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் பரமாத்மா அன்பிற்கு அதிகாரி ஆவார்கள். ஸ்லோகன்: ஞானம் என்ற பொக்கிஷத்தை தனக்குள் தாரணை செய்து ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கர்மத்தையும் புரிதலுடன் செய்பவர்கள்தான் ஞானஸ்வரூப ஆத்மா ஆவார்கள். இன்றைய அவ்வியக்த சமிகை: வெற்றி அடைவதற்கு மதிப்பு கொடுப்பதுதான் மதிப்பை பெறுவது என்ற இந்த ஒரு ஆன்மீக தாயத்தை தன்னிடம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மரியாதையின் ரெக்கார்ட் வெற்றிக்கான அழியாத ரெக்கார்ட் ஆகிவிடும். அதாவது ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் மதிப்பு கொடுக்கணும். இந்த மரியாதை என்ற ரெக்கார்டு கரெக்டா இருந்ததுன்னா இதுவே வெற்றிக்கான அழியாத ரெக்கார்ட் ஆயிடும் அப்படின்றார். சதா வாயில் முதலில் நீங்கள் என்ற ஒரே மந்திரம் இருக்க வேண்டும். அதாவது மதிப்பு கொடுக்கறது அப்படின்னா பல விதங்கள்ல நம்ம கொடுக்க முடியும். யாரோ வருவாங்க, நம்ம நல்ல சிரிச்ச முகத்துல வாங்க அப்படின்னு கூப்பிட்டாலே அதுக்கு என்ன பேரு? மதிப்பு கொடுக்கறதுன்னு தானே பேரு. யாரோ ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, அப்ப காது கொடுத்து கேட்டோன்னா அதுக்கு என்ன பேரு? மரியாதை கொடுப்பது. அதுபோல இங்க பாபா உங்க வாயில எப்பவுமே ஒரே ஒரு மந்திரம்தான் இருக்கணும். முதல்ல நீங்க அப்படின்னா அது சேவையாக இருக்கலாம், சாப்பிட்றதா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்க சாப்பிடுங்க, நீங்க செய்யுங்க. முதல்ல நீங்கன்னு அவங்களுக்கு நம்ம வழி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கும் பேரு மரியாதை. அதே போல முதல்ல நீங்க உட்காருங்க. அதாவது சீட்ஸு கம்மியா இருக்கும். அப்ப மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுத்து நீங்க உட்காருங்க அப்படின்னால அங்கே உங்களுடைய மதிப்புன்ற ரெக்கார்ட்ல மார்க்ஸ் ஏறிட்டே இருக்கும். அதனால பாபா யதார்த்த ரூபத்துல சுயநலத்திலையோ இல்லை வேற எதையோ எதிர்பார்த்து முதல்ல நீங்க அப்படின்னு சொல்றது இல்லை. யதார்த்த ரூபத்தில் முதலில் நான் என்பதை முடித்துவிட்டு
பிறரை முன்னேற செய்வதில் தன்னுடைய முன்னேற்றம் இருக்கிறது என புரிந்து நடப்பதினால் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. உண்மை அன்பை தேடி அலைந்தேன், உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். உண்மை அன்பை தேடி அலைந்தேன், உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய், விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். பாபா உனை நான் மறவேனே, பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, இனில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் ஆவோ.